ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டு முறைப்படி முருங்கைக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இப்போ முருங்கைக்காய் சாம்பார் நான் எப்படி வைக்கிறேன்றது பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்காய் சாம்பார் செய்ய குக்கர் வச்சு எண்ணெய் காய வச்சாச்சு. இதில் பருப்பு, கொஞ்சம் ஒரு 5-6 வெந்தயம், ஒரு 2 தக்காளி பழமும், கொஞ்சம் மஞ்சத்தூள், விளக்கெண்ணெய் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வீடியோ எடுக்கிற பிளானே இல்லை, அதனால தான் ஆரம்பத்துலேருந்து எடுக்க முடியல. ஒரு 2 முருங்கைக்காயும் ஒரு 10 சின்ன வெங்காயமும் உரிச்சு போட்டு வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், ஒரு 1/4 பல்லாரி வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு 10 கருவேப்பிலை வச்சுருக்கிறேன். சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு வச்சுருக்கிறேன். வாங்க இப்போ தாளிச்சுக்கிட்டு என்னங்கிற பார்த்துடலாம். இது கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இந்த பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், சாம்பாருக்கு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ அது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். முருங்கைக்காய் அன்றைக்கி முருங்கைக்காய் மட்டும்தான் போடுறேன். உள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த புளியும் கரைச்சி உள்ளே ஊற்றிக்கலாம். கொதிக்க வேண்டியதெல்லாம் இந்த பருப்பை அப்படியே உள்ள வச்சு ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கர் வைக்கிறதுனால தண்ணி பார்த்து அளவாக வச்சுக்கோங்க. சீரகம் கொஞ்சமாக இது கசக்கி விட்டு மேலே போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் போட்டுக்கலாம். ஒரு விசில் வரைக்கும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஆயிலை பயன்படுத்திக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வச்சு கொஞ்சமாக சீரகத்தை நல்லா கசக்கி விட்டு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் இந்த மிளகாய் போட்டுக்கலாம். இதெல்லாம் காய்க்கு தேவையான. கொஞ்சமாக ஒரு பிஞ்சாட்ட மிளகாத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வேகட்டும். சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்ம அவரைக்காய் வறுவல் சூப்பராக ரெடியாக ஆகிடுச்சு. இப்போது நம்ம இதில் கொஞ்சம் வேர்க்கடலையை பொடி பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்துருக்கேன். ஒரு ஸ்பூன் போட்டுக்கல, ஒரே ஒரு பச்சை மிளகா இதையே போட்டு அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பொடி பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ போட்டுக்கலாம்.
வெண்டைக்காய் வேர்க்கடலை போட்ட பொரியல் சூப்பராக இருக்குது. ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக உப்பு மட்டும் பத்தலை, கையில் எப்படி நேரத்து வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். ஓகே, அவ்வளோதான். நம்ம வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை இறக்கி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பாருக்கும் மல்லித்தலை போட்டுக்கலாம். இப்போ சாம்பாரும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக சுகர் மட்டும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முருங்கைக்காய் சாம்பாரும் வெண்டைக்காய் வறுவலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் வறுவல் முருங்கைக்காய் சாம்பார். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.